உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது மெயினா பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா உழைப்பிற்கு பேர் போனவர்கள். உழைச்சு 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 கடைசியில கடந்த ஒரு 7.5 வருஷத்துல வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பது. அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களும் சரி, வயது குறைந்தவர்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அதிக முயற்சிகள் பண்ணுவீங்க, அதுல ஜெயிக்கும்னு நினைப்பீங்க, அதற்கான உழைப்பை போடுவீங்க. ஆனா கடந்த காலகட்டத்துல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கல, பெரிய மன வருத்தத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் 31ஆம் தேதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பெயர்ச்சாரு. அடுத்த ஒரு மாசம் அங்க இருக்க போறாருங்க. அடிச்சு தூள் கலப்ப போறீங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. முதல்ல மாணவர்கள் இருந்து பார்ப்போம். மாணவர்களுக்கு படிப்புகள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, நீட் எழுதினாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல ஒரு டோஃபல் எழுதுறீங்க, IELTS எழுதுறீங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு, அதுக்கு ஒரு லோன் கிடைக்கல, அதெல்லாம் தாண்டி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவை. ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் அமையும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த 10ஆம் வீட்டை இந்த சுக்கிரன் பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை, கடன் தான் பிரச்சனை. அந்த பணம் இல்லாதனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல. நான் 24 மணி நேரம் உழைக்க ரெடியா இருக்கேன் சார், ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான பண வரவுகள் இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த சுக்கிர பயிற்சி என்ன பண்ணுவோம்னா பணத்தை நிறைய கொடுக்கும். அந்த பணம் எப்படி வரும்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய லெவல்ல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க உங்களுடைய பிசினஸ க்ரோ பண்றதுக்கான வழியை பாருங்க. அந்த க்ரோ பண்றதுக்கு தான் சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பணம் வரல. அந்த பணம் கண்டிப்பா உறுதியா வரும். அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. உங்களை யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பணத்தை எதிர்பாருங்க. பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் ஐயோ இவங்க கொடுக்க மாட்டாங்க,
ஏற்கனவே இவங்கிட்ட வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கல, அவங்க எங்க கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. உங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்ட ட்ரை பண்ணுங்க. அது அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருளாதார உதவிகளை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. அதே போல வீட்டுல ஒரு சந்தோஷமான மனநிலை, ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு மாற்றம் செய்வதற்கு, இல்ல வீட்டுல ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு, வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு இடம் விற்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க வேணா அந்த எழுதி வச்சுக்கீங்க. அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு போன் வாங்கலாம், வீட்டுல ஒரு பெட் வாங்கலாம், ஒரு கட்டில் வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். என்ன சார் அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு யோசிச்சுதான் சார் இருக்கு, நடக்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை வாங்கியே தீர வேண்டிய ஒரு நிலை உண்டு. அது கடன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஐயோ நம்ம ஏற்கனவே கடன் இருக்கு, இது வாங்கினா எங்கேயா மாட்டிப்போன்னு நினைக்காதீங்க. கடன் வாங்கி அது வாங்கினீங்கன்னா தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது. இல்ல தேவையில்லாத யார்கிட்டயும் ஏமாறுவீங்க, தேவையில்லாத செலவு வரும், இல்ல ஒரு வண்டி ஏதாவது ரிப்பேர் கொடுக்கும், இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால அதை நல்ல விதத்துல செலவு பண்ணிக்கிறது நல்லது. அதனால கவலைப்படாதீங்க. அது லோனா வாங்கினா கூட பிரச்சனை வராது. என்ன ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குது. இந்த குரு 6ல இருக்கும்போது என்னன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் யாராவது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்களும் என்னன்னா ஐயோ நம்மளுக்கு இந்த பணம் வந்தா நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமா யோசிச்சு மாற்றுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு சும்மாவே இருங்க. அதுக்கு நீங்க கடன் அதுக்கு பிசினஸே பண்ணாம இருந்தா கூட தப்பு கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்க வாங்கிட்டு மாட்டிக்காம இருக்கிறது சேஃப். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிரன் வரும்போது பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். அதே மாதிரி வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள். அந்த சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 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 ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன், அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ற மாதிரி, வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு பேர் வைக்கிற மாதிரி, காது குத்துற மாதிரி, இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடந்தே தீரும். அதன் மூலமாக உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய பிசினஸ்ல குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதன் மூலமாக ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்கள், உங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க அவங்க மூலியமாக ஏதாவது செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வும், பூர்வீக சொத்து கிடைக்கும். அதன் மூலமாக அதை வித்து ஏதாவது பணம் வந்து உங்களுடைய கடனை குறைப்பீங்க. இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு, இல்ல பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனை, ஐயோ எவ்வளவு கேஸ் நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, இப்பதான் எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் அக்கா ஒத்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியும், பொருளாதார வளர்ச்சியும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும், கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு.